சென்னை கிளைமேட்டுக்கு கிச்சனில் நிற்கவே முடியலங்க, அவ்வளோ ஹீட்டு. டக்குன்னு சமைச்சிட்டு வெளியே வர மாதிரி என்ன டிஷ் இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்தேன். அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, எக் கறி பண்ணிடலாம் அப்படின்னு. டக்குன்னு வேலை முடிஞ்சிடும், நம்மளும் கிச்சனை விட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு ஒரு வெங்காயம் 3 தக்காளி இருந்தால் போதுங்க, வேலையை முடிச்சிடலாம். தக்காளி ஒரு மீடியம் சைஸில் 3 எடுத்து கொரன்னு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 3 பச்சை மிளகா, ஒரு கத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேனை அடுப்பில் வச்சுட்டு கடலெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் கடலெண்ணெய், சோம்பு 1 ஸ்பூனு, நான் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கலாம். உப்பு ஆட் பண்ணோன்னா டக்குன்னு ஃப்ரை ஆயிரும், அதனால் கூடவே உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம கொரன்னு அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற அளவுக்கு எண்ணெயிலே வணக்கி விடுவோம். கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் வேணுங்கிற மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலாவையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். கொதித்து வந்ததுக்கப்புறம் இப்போ 3 முட்டையை அப்படியே மேலே அந்த மஞ்சள் கரு ஷேப்பு போகாத மாதிரி இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்குங்க. இதை கிளறி விடக்கூடாது, அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தா டேஸ்டியான எக் கறி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.